ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லாஜிக் கேட்ஸ். ஓகேங்களா? அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸ். இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் எனிதிங் இஸ் பாசிபிள். கண்டிப்பா 100% ட்ரூ. நம்மளே பிலீவ் பண்ணா மட்டும்தான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நம்ம திங்க் பண்றது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு உள்ள வரும். எப்பயுமே நம்மளை பிலீவ் பண்ணுவோம். எதுக்கும் தோ சோர்ந்து விடாம நம்மளோட முயற்சியும் நம்மளோட எஃபெக்டும் நம்ம டே டு டே நம்ம போட்டுட்டே இருந்தா நமக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. வாங்க டாபிக் உள்ள போலாம். லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு என்னன்னா, இது டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் லாஜிக் கேட்ஸ். டிஜிட்டல் சர்க்யூட் எப்படி மேக் பண்றாங்களோ, கிரியேட் பண்றப்போ நம்ம லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணுவாங்க. இதனோட பெர்ஃபார்மிங் பர்டிகுலர் லாஜிக் ஃபங்க்ஷன் பை ஆப்ரேட்டிங் ஆன் நம்பர் ஆஃப் பைனரி இன்புட்ஸ். பைனரி இன்புட்ஸை வச்சு அது பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆப்ரேட் பண்ணி நமக்கு இன்புட்டை அவுட்புட் கொடுக்குது. இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கான அவுட்புட்டை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் தான். அந்த டிஜிட்டல் சர்க்யூட்டை கிரியேட் பண்றதுக்கு லாஜிக் கேட்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாங்க ஃபண்டமெண்டல் பில்டிங் பாக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறப்பயே நமக்கு ஃபண்டமெண்டலா தேவைப்படுறது லாஜிக் கேட்ஸ் தான். The perform logic operations on binary inputs வந்து zeros and ones. இது produce the single binary output. நீங்க more than one inputs கொடுத்தாலும் நமக்கு single output தான் இதுல இருந்து கிடைக்கும். இது எப்படி எதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் இதனோட கேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய லாஜிக் கேட்ஸை கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்டா நம்ம கம்பைன் பண்ணி உருவாக்கலாம். அப்படி உருவாக்குறப்போ காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த கேட்டை நம்ம நிறைய மோர் தென் கேட்ஸை இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்க்யூட்ஸ்லாம் என்னென்னா ஃபிளிப்ஃப்ளாப்ஸ், கவுண்டர்ஸ்க்கு, ப்ராசஸருக்கு இந்த டிசைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மோர் தென் ஒன் லாஜிக் கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, லாஜிக் கேட்ஸ் வந்து அதனோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு 3 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பேசிக் லாஜிக் கேட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம கேட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்தது இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸ் யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். இதுதான் மெயின். இப்போ இருக்க மெயின் வந்து யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். அண்ட் தென் இது ரெண்டும் இல்லாம அதர் லாஜிக் கேட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த அதர் லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்பெஷல் லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் இருக்கும், ஸ்பெஷலா தான் இருக்கும். ஸ்பெஷல் லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது பேசிக் லாஜிக் கேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அண்ட், நாட், ஆர் கேட். இது எல்லாமே பேசிக் கேட்ஸ். யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா நாண்ட், நார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்ஸ். மற்ற 2 கேட்டோட இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த பேசிக் கேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம யூனிவர்சல் கேட்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும், எக்ஸ்ஆர் கேட்ஸும் வாங்கணும். ஐ மீன் அதர் லாஜிக்கல் கேட்ஸும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பேசிக் லாங்குவேஜ் C++லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அதனோட அட்வான்ஸ் லாங்குவேஜஸ் நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இல்லையா? சேம் அதே மாதிரியே பேசிக் கேட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அதனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா யூனிவர்சல் கேட்ஸாலும் சரி அதர் லாஜிக் கேட்ஸும் வந்து நம்ம வந்து ஈஸியா இருக்கும். நமக்கு அதனோட ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதர் லாஜிக் கேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட்ஸ். இதுதான் லாஜிக் கேட்ஸோட டைப்ஸ். ஒவ்வொரு டைப்பா பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம போறது பேசிக் லாஜிக் கேட்ஸ். பேசிக் லாஜிக் கேட்ஸ் என்னென்ன சொன்னேன்? அண்ட், ஆர், நாட். இது எல்லாமே பேசிக் லாஜிக் கேட்ஸ். இது 3. அண்ட் கேட். அண்ட் கேட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இதுல சொல்லல. இது சொன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள்ல இருந்து வந்துடுறேன். ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா அண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா 2 இன்புட்டும் லோ. அதாவது நம்ம மெயினா வந்து லாஜிக் கேட்ஸ்ல லோ ஹைன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 0 அப்படின்னா லோன்னு சொல்லுவாங்க. 0 அப்படின்னா லோன்னு சொல்லுவாங்க. 1 இருந்தது அப்படின்னா அது வந்து ஹை. இது லோ இன்புட், இது ஹை இன்புட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக். இதனோட லோ இன்புட்னா 0ன்னு சொல்லுவோம், ஹை இன்புட்னா 1. அப்போ இங்க 0 0 இருக்குங்களா? அப்ப போத் இன்புட்ஸ் லோவா இருந்தா 0 வரும். அல்லது எனிதிங் ஏதாவது ஒரு இன்புட் லோவா இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா
0 தான் வரும் அவுட்புட். போத் இன்புட்டும் ஹையா இருந்தா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து ஹையா கிடைக்கும். இதுதான் AND கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எனி ஒன் ஆஃப் த இன்புட் லோவா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட்டும் லோவா தான் கிடைக்கும். போத் இன்புட்டும் ஹையா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் ஹையா கிடைக்கும். இப்ப வாங்க அந்த சென்டென்ஸ் பார்ப்போம். அதான் சொல்றாங்க, the output of AND gate is high. ஓகேங்களா? எப்ப ஹையா இருக்கும்? ஆல் த இன்புட்ஸ் ஹையா இருந்தா மட்டும்தான் நமக்கு AND கேட்ல ஹை அவுட்புட் கிடைக்கும். அதே AND கேட் லோவா இருக்கும். எப்ப லோவா இருக்கும்னா எனி ஒன் ஆஃப் த இன்புட் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அவுட்புட் வந்து லோவா தான் இருக்கும். AND கேட்டை எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன்ல பண்ணலாம் அப்படின்னா டாட் வச்சு பண்ணலாம். இந்த டாட்டுங்கிறத AND கேட்டை ஸ்பெசிஃபை பண்ணுது. அப்போ ஏங்கிறது ஒரு இன்புட், பிங்கிறது ஒரு இன்புட். என்ன கேட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டாட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ AND கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன்ல நம்ம AND கேட்டை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ் படி பார்த்தோம்னா சர்க்கியூட் டயக்ராம் ஒன்றும் இல்லை, ஒரு டி ஷேப்ல போட்டுக்கோங்க. 2 இன்புட் போகுது, ஒரே அவுட்புட் போகுது. ஏ பிங்கிறது இன்புட் அண்ட் தென் ஒய்ங்கிறது அவுட்புட். அதனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா இது AND கேட்டோட பெர்ஃபார்மன்ஸை குறிக்குது. இதுதான் வந்து 2 இன்புட் AND கேட். இதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல வந்து டைரக்டா எப்படி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைன்ஸ்ன்னு சொல்றேன். when all the inputs are logic 1, எப்ப ஒன்னா இருக்கும்? எல்லா இன்புட்ஸும் ஹையா இருக்கப்போ the output is gate logic 1. அதாவது எல்லா இன்புட்டும் ஒன்னா இருக்கிறப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஒன்னா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க, when all the inputs are logic 1, the output of this gate is logic 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட் ஆர் கேட். ஆர் கேட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம ட்ரூத் டேபிள்ல பார்த்துட்டு வந்துட்டு இங்க பார்க்கலாம். ஆர் கேட்க்கு வந்து என்னன்னா 0 0வா இருந்தா 0, 0 1ஆ இருந்தா 1, 1 0வா இருந்தா 1, 1 1ஆ இருந்தா 1. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்? எனி ஒன் இன்புட் வந்து ஹையா இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து ஹை. போத் இன்புட்டும் லோவா இருந்துச்சுன்னா தான் நமக்கு லோ வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப போய் சென்டென்ஸ் பார்ப்போம். The output of OR gate is high. எப்ப ஹையா இருக்கும்? எனி ஒன் ஆஃப் த இன்புட்டும் ஹையா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு இன்புட் ஒன்னா இருந்தாலும் போதும் நமக்கு அவுட்புட் ஒன்னா வந்துடும். அதே அவுட்புட் எப்ப லோவா இருக்கும்? எல்லா இன்புட்டும் வந்து லோவா இருந்தாதான், எல்லாமே ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நமக்கு இன்புட் அவுட்புட் வந்து லோவா வரும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு கொஷினா கேட்கலாம், MCQல கேட்கலாம், நான் பார்த்திருக்கேன். அதாவது இப்ப 100 இன்புட்ஸ் இருக்கு, அந்த 100 இன்புட்ஸும் வந்து லோ இன்புட்ஸா இருக்கு இன் ஆர் கேட்ல. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டா என்ன அவுட்புட் வரும்னா நம்ம தெளிவா போடலாம், எல்லாமே லோவா இருந்தா நமக்கு என்ன வரும்? லோ இன்புட். இன்கேஸ் அந்த 100 இன்புட்ஸ்ல ஒரே ஒரு இன்புட் மட்டும் ஹையா இருக்கு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆர் கேட்ல என்ன வரும்? ஹையா தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆர் கேட்டை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா பிளஸ் சிம்பிள் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பூலியன் அல்ஜிப்ராக்ல, பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இந்த பிளஸ் சிம்பிள் வச்சு நம்ம பண்ணுவோம். அதான் சொல்லியிருக்காங்க, எக்ஸுங்கிறது அவுட்புட், ஏ பி 2 இன்புட், அதை வந்து பிளஸ் பண்றதுனால இது வந்து ஆர் கேட். இந்த சர்க்கியூட் டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்க் மாதிரி வரும். ஓகேங்களா? ஆர்க் மாதிரி வரும். இதுல ஏ பிங்கிறது 2 இன்புட், ஒய்ங்கிறது அவுட்புட், ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன். இது 2 இன்புட் ஆர் கேட்டுக்கான ஒரு சர்க்கியூட் டயக்ராம். இதுல வந்து டயக்ராம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டா இருந்தா டி மாதிரி வரும், ஆர்னா கொஞ்சம் ஆர்க் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பேசிக் கேட்ஸ்ல லாஸ்ட் கேட் நாட் கேட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆண்ட் மாதிரி இல்லை, ஏன்னா இதுல ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ 0வா இருந்தா 1 ஆகும், 1ஆ இருந்தா 0வா இருக்கணும். நம்ம டிஜிட்டல் ப்ராசஸ் சொன்னோம்னா ஹையா இருந்தா லோவா இருக்கும், லோவா இருந்தா ஹையா இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, the output of not gate is high. எப்போ ஹையா இருக்கும்? if input is low. ஓகேங்களா? லோவா இருந்துச்சுன்னா ஹையா வரும். அதே லோ எப்படி இருக்கும்? ஹையா இருந்தா லோவா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து இந்த நாட் கேட்க்கு இன்னொரு நேம் சொல்லுவாங்க. அது என்ன நேம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ஒரு நிமிஷம்.
காம்ப்ளிமெண்ட் கேட் ஆர் இன்வர்ஸ் கேட். ஓகேங்களா? இதுல எதை வேணாலும் சொல்லலாம். நாட் கேட்க்கு காம்ப்ளிமெண்ட் கேட் ஆர் இன்வர்ஸ் கேட்னு சொல்லுவாங்க. இதனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒன்னு நாண்ட் கேட்னா பார் போடுவோம் நாட் கேட்க்கு. ஏ அப்படி இல்லைன்னா ஏ போட்டு அந்த ஆப்பாசிட்டிவ் குறி மாதிரி போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டாலே இது வந்து நாட் கேட்டுக்கான சிம்பல். அதான் சொல்றாங்க பாருங்க. இது நாட் கேட்டோட சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் சைட்ல, அதுக்கப்புறம் ஒரு பபிள். இந்த பபிள் தான் முக்கியம். இந்த பபிள் இருந்தாவே அங்க வந்து நாட் கேட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு இன்புட்டு, அதுக்கான ஒரு அவுட்புட். இங்க ஏ கொடுக்கறனால ஏ பார். அதான் சொன்னாங்களே, லோவா இருந்தா அவுட்புட் வந்து ஹையா இருக்கும், ஹையா இருந்தா அவுட்புட் வந்து லோவா இருக்கும். இதனோட காம்ப்ளிமெண்ட் வெர்ஷன் தான் நாட் கேட். இதனோட முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தோம்னா, நம்ம அவுட்புட் ஆஃப் நான் கேட் நம்ம என்ன சொல்லணும்னா காம்ப்ளிமெண்ட் ஆர் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த இன்க்ளூட் என்ன அப்ளை பண்றோமோ அதுக்கு காம்ப்ளிமெண்டா இருக்கும், இல்லாட்டி இன்வர்ஸா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே அந்த மாதிரி இருக்கு, அனதர் நேம். நாட் கேட் வந்து ஒன்லி ஒன் இன்புட். நீங்க அண்டு ஆர் அதெல்லாமே பாத்தீங்கன்னா 2 இன்புட்ஸ் அல்லது மோர் தென் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். பட் நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கிள் இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த சிங்கிள் இன்புட்டுக்கு அவுட்புட் என்ன வரும்னா அதனோட காம்ப்ளிமெண்டா இருக்கும் அல்லது இன்வர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் வந்து யுனிவர்சல் கேட். யுனிவர்சல் கேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் கேட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த யுனிவர்சல் கேட்டை வச்சுட்டு நீங்க பேசிக் கேட்டையும் ஃபார்ம் பண்ணலாம், அடுத்து வர அதர் லாஜிக் கேட்ஸையும் ஃபார்ம் பண்ணலாம். இந்த யுனிவர்சல் கேட் மூலியமா நம்ம பண்றப்போ நமக்கு சர்க்கியூட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது, கொஞ்சம் சின்னதாயிரும். அதனோட சைஸ், ஷேப், ஸ்பீடு அதிகமா இருக்கும். அதனாலதான் இது யுனிவர்சல் கேட். அதான் சொல்றாங்க, யுனிவர்சல் கேட் எதுக்குன்னா, கன்ஸ்ட்ரக்ட் எனி அதர் லாஜிக் கேட் ஆர் பூலியன் ஃபங்க்ஷன். அதை எந்த லாஜிக் கேட்டை வேணாலும் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இந்த யுனிவர்சல் கேட்டை வச்சு. யுனிவர்சல் கேட் அப்படிங்கிறது வந்து 2 இருக்கு. ஒன்னு நாண்ட் கேட், இன்னொன்னு நார் கேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ. யுனிவர்சல் கேட்ஸ் வந்து என்னென்னா நாண்ட் கேட் அண்ட் நார் கேட். ஃபர்ஸ்ட் நாண்ட் கேட். நாண்ட் கேட் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாண்ட் கேட் நாண்ட்னாவே என்ன எப்படி வரும் அப்படின்னா, நாட் பிளஸ் அண்ட். இதுதான் சிம்பிள் ட்ரிக். நாண்ட் கேட் நாட் பிளஸ் அண்ட் தான் வந்து நாண்ட் கேட் அப்படிம்போம். ஓகேங்களா? அதான் சொல்லுங்க, the NAND gate is constructed by connecting NOT gate and the output terminal of the AND gate. ஓகேங்களா? இந்த அவுட்புட் AND கேட்டோட நாட் கேட்டும் சேர்ந்தது தான் NAND கேட். AND கேட் எப்படி போடுவோம்? இப்படி டி ஷேப்ல போடுவோம். 2 இன்புட் போட்டு, எனக்கு நல்லா வரல, ஒரே நிமிஷம், கரெக்டா போட்டுக்கலாம். எப்படி போடுவோம்? ஒரு டி ஷேப்ல போடுவோமா, அதுல 2 இன்புட் கொடுப்போம், ஒரு அவுட்புட் வரும். இது வந்து அண்ட் கேட்டோட நார்மல் சர்க்கியூட் டயக்ராம். இதுல ஒரே ஒரு பபிள்ஸ் சேர்த்தணும் அப்படின்னா அதுதான் வந்து இந்த பபிள்ஸ் வந்து நான் என்ன சொன்னேன், நாட் கேட்டோடது. ஸோ அதுதான் வந்து நாண்ட் கேட்டோட சர்க்கியூட். உங்களுக்கு இங்க தெரியும் பாருங்க சர்க்கியூட் டயக்ராம். ஒரு டி இருக்கு, இதனோட பபிள்ஸ் சேர்ந்து நமக்கு நாண்ட் கேட்டு சர்க்கியூட். ஓகேங்களா? இதுல வந்து 2 இன்புட் இருக்கு. ஒன்னு ஏ, இன்னொன்னு பி, இன்னொன்னு அந்த ஒய். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை படிப்போம். ட்ரூத் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா நாண்ட் கேட்டுக்கு ரெண்டுமே 0 0. ஃபர்ஸ்ட் ட்ரூத் டேபிள் போறதுக்கு முன்னாடி நாண்ட் கேட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் கேட்டை நம்ம போட்டுருவோம். எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது. அண்ட் கேட்டுக்கு என்ன சொன்னேன், டாட் வரும்னு சொன்னா, ஸோ ஏ டாட் பி. இது எதுக்கு? அண்ட் கேட்க்கு. ஓகே, அண்ட் கேட்க்கு 0 0. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ரெண்டுமே லோவா இருந்தா அண்ட் கேட்லயும் லோ அவுட்புட். எனி ஒன் லோ அவுட்புட்னாலும் நமக்கு லோ அவுட்புட். ஓகேங்களா? இங்க 1 0 இருக்கு, ஸோ அப்போ 0. ரெண்டுமே ஹை இருந்தாதான் நமக்கு ஹை அவுட்புட். கரெக்டுங்களா? அதுவே நாட் கேட், இதோட சேர்த்து நாட் கேட் போட்டோம்னா தான் நமக்கு நாண்ட் கேட் சொன்னோமா. ஸோ நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நாட் கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் 0வா இருந்தா 1, 1ஆ இருந்தா 0. இதுதான் நாட் கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதனோட காம்ப்ளிமெண்ட்டை இங்க கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா நாண்ட் கேட் வரும்.
அப்போ இங்க என்ன இருக்கு? 0வா இருக்குங்களா? அப்போ இதனோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தா என்ன வரும்? 1. அதே மாதிரி இங்க 0வா இருக்கு, இங்க 1 வந்திருக்கு. 0 இதனோட காம்ப்ளிமெண்ட் 1. அப்ப இங்க 1ஆ இருக்கு, இங்க 0. சோ இதுதான் வந்து NAND கேட். இது இப்படி சொல்லலாம். AND கேட்டோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் NAND கேட். AND கேட்டோட காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம் NAND கேட்ட. அதான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க. The output of NAND gate is high. எப்ப ஹையா இருக்கும்? At least one input of low. பாருங்க. ஏதாவது இங்க ஹையா இருக்குங்களா? அப்ப என்ன இருக்கு? ஏதாவது ஒரு இன்புட் லோவா இருக்கு. அப்படி இருந்தா தான் நமக்கு அவுட்புட் வந்து ஹையா வருது. ஓகேங்களா? The output is high. எப்போ? அட்லீஸ்ட் ஒன் இன்புட் லோவா இருக்கப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஹையா வருது. அதே the output of NAND gate is low. ரொம்ப லோவா இருக்கு. எப்ப? ஆல் இன்புட்ஸும் ஹையா இருந்தாதான். பாருங்க. லாஸ்ட் ஒன். எல்லா இன்புட்ஸும் வந்து ஹையா இருக்கு. ஹையா இருந்தா அவுட்புட் வந்து என்ன வருது? லோவா வருது. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன்ல அண்ட் கேட் எப்படி பண்ணுவோம்? A டாட் பி அப்படின்னு போடுவோம். இதனோட காம்ப்ளிமெண்ட் அதாவது நாட் கேட் தானே, இதனோட காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா NAND கேட் ஆயிரும். அல்லது இப்படி எழுதலாம் A டாட் பி அப்போசிட்டிவ். இதை போட்டா NAND கேட்டோடது. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்கு சொல்றேன்னா பின்னாடி வர நெக்ஸ்ட் கிளாஸ்ல வர பூலியன் அல்ஜிப்ரா அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் சால்விங்ல மினிமைஸ் பண்றதுல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா இந்த கேட்ஸோட சிம்பிளிகேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இதுல முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா the NAND gate is produced low. எப்ப ப்ரொடியூஸ் பண்ணுது? only when all inputs high. ஆமா தானே? எப்போ லோவா நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எல்லா இன்புட்டும் வந்து ஹையா இருந்தாதான் நமக்கு லோ அவுட்புட்டை கொடுக்குது. இது NAND கேட்டோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது NOR கேட். NOR கேட்டும் சேம் NAND கேட் மாதிரியே தான். அப்ப என்னென்ன ஜாயின் பண்ணிருக்கணும்? நான் பிளஸ் ஆர். இது ரெண்டும் சேர்ந்தது தான் NOR கேட். அத சொல்றாங்க. The NOR gate constructed by connecting a NOT gate at the output terminal of OR gate. As usual நமக்கு OR gate எப்படி இருக்கும்? சர்க்யூட் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு சொல்றேன். OR கேட்டோட சர்க்யூட் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். டபுள் கோட் போட்டு இங்க வரும். கரெக்ட்டுங்களா? இது வந்து OR கேட்டோட சிம்பிள். இதுல ஒரே ஒரு சின்ன பபுள் ஆட் பண்ணிட்டா அது வந்து என்னன்னா NOR கேட். ஓகேங்களா? நம்ம ட்ரூத் டேபிள்ல பார்த்துட்டு வரோம். அதை சர்க்யூட் பார்த்துடலாங்களா? சர்க்யூட் பாருங்க. ஆர் கேட் வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்கிறது ஆர் கேட்டு. இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு பபுள் சேர்த்தினா அது NOR கேட். ஏ பிங்கிறது இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட்டு, அதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இன்புட் NOR கேட். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்துட்டு வந்துட்டு முன்னாடி சென்டென்ஸ் பார்ப்போம். அதுல பார்த்த மாதிரியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் கேட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆர் கேட்டுக்கு என்ன உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்? ஏ பிளஸ் பின்னு சொல்லுவோமா? இது வந்து ஆர் கேட். ஓகே, ஆர் கேட்க்கு 0 0வா இருந்தா என்ன வரும் உங்களுக்கு? 0. 0 1ஆ இருந்தா 1. 1 0வா இருந்தா 1. 1 1ஆ இருந்தா 1. ஓகேங்களா? எனி இன்புட் ஹையா இருந்தா ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்புட் ஹையா இருந்தாலும் நமக்கு ஹை வர்றது ஆர் கேட். இதோட நம்ம என்ன பண்ண போறோம்? நாட் கேட் சேர்த்த போறோம். நாட் கேட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 0னா 1, 1னா 0. சோ இதனோட காம்ப்ளிமெண்ட் தான் NOR கேட். சோ 0னா என்ன பண்ணிருக்கோம்? 1 போட்டிருக்கோம். 1னா 0, 1னா 0, 1னா 0. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The output of OR கேட் சொல்லக்கூடாது, சாரி டைப்பிங் மிஸ்டேக். NOR கேட். The output of NOR gate is high. எப்ப ஹையா இருக்கும்? எல்லா இன்புட்ஸும் வந்து லோவா இருந்துச்சுன்னா. பாருங்க, OR கேட்டோட அவுட்புட் வந்து ஹையா இருக்குது. எப்ப ஹையா இருக்கு? எல்லா இன்புட்ஸும் லோவா இருக்கிறப்ப மட்டும்தான் ஹையா இருக்கு. எனி ஒன் ஆஃப் த இன்புட் உங்களுக்கு வந்து லோவா இருந்துச்சுன்னா, ஹையா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து லோவா வரும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். The output of இதுக்கு NOR கேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப. The output of NOR gate is low. எப்ப லோவா இருக்கும்? Any of the input ஹையா. ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தாலே நமக்கு லோவா இருக்கும். இது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் OR கேட்.
ஓகேங்களா? இதனோட எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஆர் கேட்க்கு ஆக்சுவலி இங்க பிளஸ் வரணும். ஆர் கேட்க்கு ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனோட காம்ப்ளிமெண்ட் தான் நார் கேட். ஓகேங்களா? இப்படி எழுதலாம். அல்லது ஏ பிளஸ் பி டேஷ் இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து நார் கேட்டோட எக்ஸ்பிரஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, எப்ப உங்களுக்கு ஹை அவுட்புட் கிடைக்கும்? ஹை அவுட்புட் எப்ப கிடைக்கும்? எல்லா இன்புட்ஸும் லோவா இருக்கிறப்ப தான் ஹை அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா இன்புட்ஸும் லோவா இருக்கப்ப ஹை இன்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்பெஷல் கேட்ஸ். ஸ்பெஷல் கேட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ 2 கேட்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் கேட்ஸ் ஒன்னு எக்ஸ்ஆர், ஒன்னு எக்ஸ்நார் ஒன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னா என்னன்னா, இது எக்ஸ்க்ளூசிவ் ஆரை தான் நம்ம எக்ஸ்ஆர் கேட்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த மாதிரி எக்ஸ்ஆர் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? மோர் தென் 2 இன்புட்ஸ் கிவ்ஸ் ஒன்லி 1 அவுட்புட். சேம் அதே மாதிரி தான். மோர் தென் இன்புட் கொடுப்போம், நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் கொடுக்குறது எக்ஸ்ஆர். இது ஜஸ்ட் மித்த கேட்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியா இருக்கும். ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன் செகண்ட். அதாவது சேம் இன்புட்டா இருந்தால், ஒரு நிமிஷம் பேட்டரி மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. சேம் இன்புட்டா இருந்தால், அதே பண்ணி சேம் இன்புட்னா ஏபி 2 கொடுக்கறப்போ ரெண்டுமே சேம். ஒன்னு 0 0வா இருக்கணும், இல்ல ரெண்டுமே 1 1ஆ இருக்கணும். இந்த மாதிரி சேம் இன்புட்டா இருந்தா நமக்கு அவுட்புட் கண்டிப்பா 0 தான் வரும். அதே டிஃப்ரெண்ட் இன்புட்டா இருந்தா, டிஃப்ரெண்ட் இன்புட்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஏபி இருக்கிறப்போ 0 1 1 0 இந்த மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அதனோட அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 1 வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் இன்புட்டா இருந்தா அவுட்புட் வந்து 0 வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1 வரும். பாருங்க, இங்க 0 0 சேம் இன்புட், இங்கேயும் 0 1 1 சேம் இன்புட். அப்ப என்ன வருது? அவுட்புட் வந்து 0 வருது. இங்க டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் 0 1 1 0, அப்போ அவுட்புட் வந்து என்ன வருது? 1 1 வருது. ஓகேங்களா? இதுதான் இதனோட கான்செப்ட். ஸ்டேட்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா, the output x target is high if either input high. ஆமா, ஏதாவது ஒன்னு ஹையா இருந்தா நமக்கு XOR கேட்ல ஹை தான் வரும். ஆமா தானே? டிஃப்ரெண்டா இருக்கணும்னா 1 0வா இருக்கணும், இல்ல 0 1ஆ இருக்கணும். அப்ப எனி ஒன் அவுட்புட் ஹையா இருந்தாலும், இல்ல எனி ஒன் அவுட்புட் லோவா இருந்தாலும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எனி ஒன் அவுட்புட் லோவா இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னா ஹை தான் வரும். the output is low எப்ப? the both inputs are high அல்லது the both inputs are low. ஒன்னு 0 0வா இருக்கணும், இல்ல 1 1ஆ இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதனோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் XOR கேட்டோட பர்ஃபார்மன்ஸ். பூலியன் எக்ஸ்பிரஷன்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது a bar b plus a b bar. அதாவது இங்க நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கும், இங்க பிக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது XOR கேட். இத வந்து சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா பிளஸ் போட்டு இந்த சிம்பிள்ல சொல்லுவாங்க. இதுதான் வந்து XOR கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் லாஜிக். இதனோட சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆர்க் போடுற மாதிரி தான். ஆர்க் போட்டு நம்ம போடுவோம். பிளஸ் எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆர்க் வரும். இதுல ஏபிங்கிறது இன்புட்டு, இதனோட ஒய்ங்கிறது அவுட்புட்டு. இந்த ஒய்யோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா இதனோட எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். அதாவது XORோட எக்ஸ்பிரஷன்ல இருக்கு. இதனோட முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவுட்புட் ஆஃப் XOR கேட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப லாஜிக் ஒன்னா இருக்கும் அல்லது ஹையா இருக்கு அப்படின்னா டிஸ்சிமிலரா இருக்கப்போ. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். டிஸ்சிமிலரா, ரெண்டுமே டிஸ்சிமிலரா இருக்கிறப்பதான் நம்ம அவுட்புட் வந்து ஹையா வரும். அதர்வைஸ் ரெண்டுமே சிமிலரா இருந்தா என்ன ஆகும்? அவுட்புட் லோவா இருக்கும். சிமிலரா இருந்தா லோவா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டிசிமிலரா இருந்தா ஹையா வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது XNOR கேட். இது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் XOR கேட். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் XOR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் மோர் தென் இன்புட்ஸ் கொடுப்போம், அதுல ஒன்லி ஒன் அவுட்புட் நமக்கு கிடைக்கும்.
இதனோட ட்ரூத் டேபிள் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம இதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்க என்ன சொன்னோம், சேமா இருந்தா ஜீரோன்னு சொன்னோமா, அதே மாதிரி இங்க 1 செகண்ட். சேம் சேம் ஒரு நிமிஷம் கிளியரா தெரியல. சேம் இன்புட்டா இருந்தா, அதாவது ஏபி இருக்கு அப்படின்னா 0 0 1 1 இந்த மாதிரி சேம் இன்புட்டா இருந்தா அவுட்புட் ஹையா இருக்கும். ஹை அவுட்புட். ஓகேங்களா? அதே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா, இன்புட் டிஃப்ரெண்டா இருந்தா, அதாவது ஏபி இருக்கப்போ 0 1 இல்ல 1 0 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து லோவா இருக்கும். லோ அவுட்புட்டா இருக்கு. இது ரொம்ப முக்கியம். சேம் இன்புட்டா இருந்தா, இது வந்து எதுக்கு, எக்ஸ் நார்க்கு. சேம் இன்புட்டா இருந்தா ஹையா இருக்கும், டிஃப்ரெண்ட் இன்புட்டா இருந்தா லோவா இருக்கும். அதான் சொல்றாங்க. இங்க பாருங்க 0 0 இதுவும் சேம் இன்புட், 1 1 இதுவும் சேம் இன்புட். இதனோட அவுட்புட் எப்படி இருக்கு, ஹையா இருக்கு. ஓகேங்களா? அதுவே டிஃப்ரெண்ட் இன்புட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதனோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்கு, லோவா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் எக்ஸா இருக்கும், எக்ஸ் நார்க்கும் இது ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இதுல நீங்க ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஏதாவது ஒரு டேர்ம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு எக்ஸ்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எக்ஸ் நார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்னு அதை நினைச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா ஞாபகம் இருக்கும். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல நம்ம ஒன்ன மட்டும் படிக்க மாட்டோம், எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பார்த்துட்டு போறதுனால கன்ஃபியூஸ் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? the output of XNOR gate. The output of XNOR gate வந்து எப்ப ஹையா இருக்கும் அப்படின்னா, both inputs எல்லாமே ஹையா இருந்தா, இல்ல both inputs are low, அதாவது ரெண்டுமே ஒன்னு ஹையா இருக்கணும், சேம் அதாவது சிமிலரா இருக்கணும், இல்ல ரெண்டுமே லோவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா XOR கேட்டோட அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். அதே அவுட்புட் எப்ப லோவா இருக்கும்னா, எய்தர் இன்புட்ஸ் லோ, ஏதாவது ஒன்னு லோவா இருந்தாலுமே அங்க அவுட்புட் லோவா இருக்கும். இதனோட சர்க்கியூட் டயக்ராம் பாத்தீங்கன்னா சேம் எப்படி ஆர்க்கும் நாண்டுக்கும் நாருக்கும் ஒரே மாதிரி சொன்ன ஒரு பபிள்ஸ், அதே மாதிரியே இதுலயும் வந்து ஆர்க் போட்டுக்கிறீங்க, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆர்க் வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு பபிள் சேர்த்துவோம். இந்த பபிள் சேர்த்தினா இது எக்ஸ்நார் கேட்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்நார் கேட்டை 3 விதமா நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஏபி பிளஸ் ஏ பார் பி பார் அப்படின்னு எழுதலாம். அல்லது அங்க நம்ம இடையில பிளஸ் சிம்பிள் பார்த்தோமா, இங்க வந்து டாட் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். டாட் இருக்கிறது, அதுல பிளஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அப்படி இல்லையா, நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ஆரோட ஆப்போசிட், அதனோட காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாமா, எக்ஸ்ஆரோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் நார். அப்போ எக்ஸ்ஆரோட ஆபரேஷன்ஸ் இது, இதனோட காம்ப்ளிமெண்ட்னு பாக்குறப்போ எக்ஸ் நார். அதனாலதான் இங்க வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஆரோட எக்ஸ்பிரஷன் இது, இதனோட காம்ப்ளிமெண்ட் தான் எக்ஸ் நார். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஆனா மெயினா இந்த சிம்பிள் வந்தா அது எக்ஸ்ஆர், இந்த டாட் வந்தா எக்ஸ் நார். ஆனா இந்த சிம்பிள் வந்தும் இந்த சிம்பிள் வந்தும் மேல காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கான்னு மைனா பார்க்கணும். காம்ப்ளிமெண்ட் வந்தா அது எக்ஸ் நார் தான் குறிக்கும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம சிம்பிளை பார்த்துட்டு இது எக்ஸ்ஆர்னு நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட் இதனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனோட அவுட்புட் எப்ப ஹையா இருக்கும், எக்ஸ்நாரோடது எப்ப ஹையா இருக்கும், ரெண்டுமே வந்து சிமிலர் இன்புட்ஸா இருந்தா. அங்க டிஸ்சிமிலர் பார்த்தோம் இல்லைங்களா, இங்க சிமிலர் இன்புட்ஸா இருந்தா. அதே டிஸ்சிமிலரா இருந்துச்சுன்னா, டிஸ்சிமிலரா இருந்தா அவுட்புட் வந்து கண்டிப்பா லோவா இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இப்பயும் சொல்றேன், எக்ஸ்ஆருக்கும் எக்ஸ் நாருக்கும் கண்டிப்பா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டெக்னிக் வந்து அதனோட ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்த கேட்ஸோட உங்களுக்கு
ஒரு சின்ன அவுட்புட் ரிமெம்பர் பண்றதுக்கு. இது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் மினிட் நோட்ஸ்ன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அவர் கண்டிப்பா பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் நம்ம சக்சஸ்க்கு நம்ம ஈஸியா இருக்கும் நம்ம. ஏன்னா எல்லா நோட்ஸையும் நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி லாஸ்ட் மினிட்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் கேட்டோட கேட் டயக்ராம்ஸ் அண்டு ஆறு. இன்வெர்டர்னா வேற ஒன்றும் இல்லை, நாட் கேட். இன்வெர்டர்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாட் கேட் அல்லது காம்ப்ளிமெண்ட் கேட்னா ஏதாவது சொல்லுவாங்க. இன்வெர்டர் அப்படின்னா நாட் கேட்டு. பஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டோரேஜ்க்கு தான். இதுக்கு வந்து என்னன்னா சேம் இன்புட் வரும். நாட் கேட்டுக்கு மாதிரி இருக்காது, நாட் கேட்டோட ஆப்போசிட். நாட் கேட்னா காம்ப்ளிமெண்ட் கிடைக்குமா, இதுல வந்து சேம் இன்புட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த என்ன சொல்றது, அந்த பபிள்ஸ் இருக்காது, இதுல பபிள்ஸ் இருக்கும் நாட் கேட்ல. பஃபர்ல பபிள்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஃப்எக்ஸ் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே தான் அங்கேயும் வரும், அவுட்புட்டு வரும். இன்கேஸ் ஜீரோன்னு கொடுத்தா ஜீரோ வரும், ஒன்னு கொடுத்தா ஒன் வரும். டிஜிட்டல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா லோ கொடுத்தா லோ வரும், ஹை கொடுத்தா ஹை வரும். எந்த சேஞ்சஸும் நடக்காது. இதுதான் பஃபர்னு சொல்றது. அடுத்தது யூனிவர்சல் கேட்ஸ், NAND அண்ட் NOR கேட்ஸ். அதனோட சர்க்கியூட் டயக்ராம் இந்த ஒன் கிடையாது, இது டேஷ் காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா, இது காம்ப்ளிமெண்ட் தான், அப்படி ஒன் மாதிரி இருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட் அதனோட ட்ரூத் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்ஆர் எக்ஸ்நார் கேட்டோட அதனோட எக்ஸ்பிரஷன்ஸ், அதனோட ட்ரூத் டேபிள் இருக்கு. இதை லாஸ்டா இது ஒரு டைம் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் இந்த ஒரு டயக்ராம் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லாஜிக் கேட்ஸ்ல பேசிக் கேட்ஸ் என்னென்ன, அண்டு ஆறு அண்ட் நாட் கேட்ஸ். அடுத்தது யூனிவர்சல் கேட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், NAND NOR. அடுத்தது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸ்பெஷல் கேட்ஸ் ஆர் அதர் லாஜிக் கேட்ஸ்ன்னு பார்த்தா XOR XNOR. இந்த கேட்ஸை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சர்க்கியூட்டுமே ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, மேக்சிமம் NAND ஆர் நாட் கேட் வச்சு மோஸ்ட் ஆஃப் சர்க்கியூட்ஸை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த கேட்ஸ் இதுல இருக்க முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடங்காட்டி இதுல இருக்கிற அந்த லாஜிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் பார்க்க போற பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன் சால்விங், கேமேப் சால்விங்லாம் இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து மட்டும்தான் அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அங்க வந்து டாட் வந்து என்னன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நம்மளால அதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ டாட் வந்தா அந்த சிம்பிள் எதாவது குறிக்குதுன்னா அண்டு, பிளஸ் வந்தா ஆறு. அதே மாதிரி மேல அப்பாசிட்டிவ் அல்லது மேல ஒரு கோட் மாதிரி போட்டிருந்தா அது வந்து நாட் கேட். இது வந்து நம்ம பேசிக் கேட்ஸ், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இவ்வளவு நேரம் கான்செப்ட் பார்த்தோம். அதுல சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கொஷின்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் தெரியலனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், இது எல்லாமே கேட் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். நான் சிம்பிளா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒன்லி தோஸ் லாஜிக் கேட்ஸ் டிசைன்ட் ஆஸ் யூனிவர்சல் கேட்ஸ். இந்த செட் வந்து யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்க இந்த வீடியோவை ஆன்சர் பார்க்காம நீங்க ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை கெஸ் பண்ணிருங்க ஆன்சரை. அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு திரும்ப அதை ரீகால் பண்றப்போ நல்லா ரிமெம்பர் ஆகும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், NAND ஆர் NOR கேட். இந்த ரெண்டு கேட் தான் யூனிவர்சல் கேட்ஸ். வேற எந்த கேட்டும் வராது. இதோட வேற கேட் ஜாயிண்டா இருந்தாலும் வரக்கூடாது. NOR அண்ட் NAND கேட்ஸ். நல்லா ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு போடுங்க. அதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த சர்க்கியூட் டயக்ராம் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. XY இன் டிஜிட்டல் இன்புட்ஸ். ஓகேங்களா, XYங்கிற இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. Z இஸ் அவுட்புட். இது வந்து அவுட்புட். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன வரும், இந்த சர்க்கியூட் பண்ணோம்னா என்ன நமக்கு அவுட்புட் வரும்னு நமக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன கேட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கேட் என்ன, நாட் கேட். நாட் கேட் அப்ப எக்ஸ் உள்ள வர்றப்ப என்ன ஆகுது, நாட் கேட்ல எக்ஸ் பார் ஆகுது. கரெக்டுங்களா? அடுத்தது ஒய் வருது, இந்த இடத்துல ஒய் வருது. ஸோ இங்க என்ன கேட் இது, ரெண்டாவது ஆண்ட் கேட். ஆண்ட் கேட்னா என்ன பண்ணணும், டாட் வரணுமா, எக்ஸ் பார் டாட் ஒய். ஓகேங்களா? அடுத்தது இங்க அடுத்தது இந்த சர்க்கியூட் போகணும், அதுக்கப்புறம் தான் இங்க. இப்போ இந்த நாட் கேட் பாத்தீங்கன்னா எதுல இருந்து வருதுன்னா ஒய்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மூணாவது ஒய்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஒய்யோட அவுட்புட் என்னன்னா ஒய் காம்ப்ளிமெண்ட் ஆகணும். அடுத்தது இந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ். அண்ட் கேட்டுங்கிறப்போ எக்ஸ் டாட் ஒய் பார். லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கேட். அப்ப ரெண்டுமே பிளஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ
எக்ஸ் பார் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஒய் பிளஸ் இங்க என்ன கிடைச்சிச்சு எக்ஸ் டாட் ஒய் பார். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இங்க எக்ஸ் பார் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த சிம்பிள் நம்ம எங்க சொல்லுவோம்? எஸ், எக்ஸ்ஆர் கேட்டோட சர்க்கியூட் இது. இந்த அவுட்புட் வந்து என்ன வருது? எக்ஸ்ஆர் கேட் வருது. ஓகேங்களா? அங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகேனா அதை பாருங்க. இல்லைன்னா இங்க நான் சர்க்கியூட்ல எப்படி வருது அந்த எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஜிக் சர்க்கியூட். ஓகேங்களா? லாஜிக் சர்க்கியூட் y வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட காம்பினேஷன் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேட் என்ன? ஒரு பபிள்ஸோட வந்திருக்கு, ஒரு AND கேட். அப்ப என்ன வரும்? இது NAND கேட். இது என்னது? இதுவும் NAND கேட். முதல்ல கேட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அந்த ஆபரேஷன்ஸ் நடக்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒரு நிமிஷம். இந்த கேட்டும் என்ன கேட்டு? NAND கேட். ஓகே, இங்க இருந்து A அண்ட் B வருதுங்களா? அப்போ இதனோட இது எப்படி இருக்கும்? AB வருது. அப்போ AB வரப்ப என்ன ஆகும்? A into B ஹோல் காம்ப்ளிமெண்ட். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்க என்ன வருது? CD வருதா? C dot D ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகே, இங்க ஒரு NAND கேட் வருது. அப்போ இங்க என்ன வரணும்? ஒன் செகண்ட். A B காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் டாட் சி டி காம்ப்ளிமெண்ட். கரெக்டுங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட். இந்த ரெண்டுமே வந்து இதனோட இன்புட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏபி பார் ஏபி பார் இந்த இதனோட இன்புட் ஏபி பார், அடுத்தது டாட் சிடி பார். அதுக்கப்புறம் இந்த NAND கேட்டுக்காக நம்ம ஒரு பார் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? வேற கலர்ல போறேன். இது வந்து இந்த ரெட் கலர் வந்து இந்த NAND கேட்டுக்கான பார். இப்போ டிமார்கன் லாக் வந்து ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி அது என்னன்னு உங்களுக்கு பின்னாடி பூலியன் எக்ஸ்பிரஷன்ல படிப்பீங்க. அதுக்கு இந்த கேட் நான் சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். அதனால உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏ பி ஹோல் பார் இருக்கு அப்படின்னா இந்த பாரை நம்ம கட் பண்றப்போ இது என்ன ஆகும்னா சென்டர் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு தனித்தனியா வரும். அதாவது ஏ பார் பிளஸ் பி பார் இப்படி வரும். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அதாவது ரெண்டுக்கும் இருக்கிற காமன் பாரை நம்ம டிவைட் அதை உடைக்கிறப்போ பிரேக் பண்றப்போ நமக்கு இங்க டாட்டா இருந்தா பிளஸ் ஆகும், அதே பிளஸ்ஸா இருந்தா டாட் ஆகும். அது ஆப்போசிட்ல மாறும். அதாவது அண்டு கேட்டா இருந்தா ஆர் கேட் ஆகும், ஆர் கேட்டா இருந்தா அண்டு கேட் ஆகும். ஓகேங்களா? அந்த இதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பாரை உடைக்க போறோம். அந்த பார் உடைச்சேன்னா இங்க அண்டு கேட்டா இருக்கிறதா அது ஆர் கேட்டா. ஃபர்ஸ்ட் ஏபி பார் அதை ஃபுல்லா போட்டுக்கலாம். இங்க பார் உடைச்சாச்சு. இந்த அண்டு கேட் என்ன ஆகுது? ஆர் கேட்டா மாறுது. மறுபடியும் சிடி பார் இதனோட ஹோல் பார். ஓகேங்களா? இப்ப இங்க இருக்குங்களா இந்த அண்டு கேட்டை நான் உடைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த அண்டு கேட்டை உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்க பார் அப்படியே தான் இருக்கும். அந்த அண்டு கேட்டை உடைச்சோம்னா ஏ பார் பிளஸ் பி பார். கரெக்டுங்களா? ஏன்னா இங்க இருக்கிற அண்டு இங்க ஆறா மாறிடுச்சு. நான் ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் இந்த பாரை நான் உடைக்கிறேன். பார் உடைச்சா சி பார் பிளஸ் ஏன்னா இங்க அண்டு இருக்கு, இங்க ஆறா மாறுது. ஸோ டி பார் அப்புறம் இதனோட ஹோல் பார். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மேல இருக்க பாரை உடைக்கிறோம், பிரேக் பண்றோம். ஸோ அப்படி பிரேக் பண்றப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஏ டபுள் பார் வருதுங்களா? பிளஸ் பிளஸ்ங்கிறது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். கரெக்டுங்களா? பார் அடிக்கிறப்ப சிம்பிள் மாறும்னு சொன்னா இல்லையா?
பிளஸ் டாட் ஆகுது அண்ட் தென் பி டபுள் பார். ஓகேங்களா, இந்த பிளஸ் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாரை பிரேக் பண்ணோம்னா சி டபுள் பார், இந்த பிளஸ் வந்து இங்க என்ன ஆகும், டாட் ஆகும், அதாவது ஆர் கேட் அண்ட் கேட் ஆகும் அண்ட் டி டபுள் பார். ஓகேங்களா, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் பார் வந்துச்சு அப்படின்னா இப்ப ஏ டபுள் பார் அப்படின்னா ஏன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பூலியன் லாஜிக் ஃபார்முலாஸ் படிக்கிறப்போ கற்றுக்குவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சிங்கன்னா, இப்போ ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏக்கு வந்து என்னது 0ன்னு கொடுக்குறோம்னா ஏ பார் என்ன வரும், அண்ட் கேட், ஸோ 1 வரும். அதே மறுபடியும் மறுபடியும் இந்த ஏ பார் 1, மறுபடியும் அதுக்கு ஒரு பார் எடுத்து என்ன வரும் 0. ஸோ எதனோட வேல்யூ மேட்ச் ஆகுது, ஏவோட வேல்யூவே தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஏ டபுள் பார்னா நம்ம ஏவே போட்டுக்கலாம். அந்த மாதிரி இங்க இருக்க ஏ டபுள் பாருக்கு என்ன போடுவோம், ஏ போட்டுக்கலாம். டாட் பி டபுள் பார் என்ன போடுவோம், பி போட்டுக்கலாம். இந்த பிளஸ் அப்படியே வச்சுட்டு சி டபுள் பாருக்கு சி அப்படியே போட்டுக்கலாம். டி டபுள் பாருக்கு டி அப்படியே போட்டுக்கலாம். இது என்ன நல்லா எழுதணும்னா ஏபி பிளஸ் சிடி. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. எஸ், இதுதான் ஒய்யோட அவுட்புட். இந்த சர்க்கியூட்டோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ டி. எஸ், கரெக்ட், ஆப்ஷன் டி. உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன், இது சிம்பிளிஃபையா இருக்கும். உங்களுக்கு அங்க நான் ஃபுல்லா எக்ஸ்பிரஷனே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பின்னாடி வரும். உங்களுக்கு சர்க்கியூட் டயக்ராம்னால நான் இந்த கேட் கொஸ்டின்ஸ்ல நான் இதை சால்வ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஈஸியா தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த அவுட்புட் ஆஃப் லாஜிக் கேட் இஸ் 1 when all inputs வந்து 0வா இருக்கணும். அப்போ எல்லா இன்புட்ஸும் 0வா இருந்தா ஹை அவுட்புட் கிடைக்கணும். எதுக்கு பார்க்கலாங்களா? நம்ம வந்து பாக்குறது வந்து எக்ஸ்ஆர் பாத்தீங்க அப்படின்னா சேம் இன்புட்டா இருந்ததுன்னா, அதாவது சிமிலர் இன்புட்டா இருந்தா அவுட்புட் என்ன வரணும், ஹை வரும். கரெக்டுங்களா? எக்ஸ் நார்க்கு அண்ட் தென் எக்ஸ் நார், அப்போ இந்த எக்ஸ்ஆர் வராது, இந்த எக்ஸ்ஆர் வராது. இங்க அண்டு கேட்டா நார் கேட்டா, அண்டு கேட்னா 0 0 என்ன ஆகும், 0 தான் வரும். ஸோ லோ அவுட்புட் தான் வரும். ஸோ அப்போ அண்டு கேட்டும் வராது. இப்போ ஆர் கேட் பாத்தீங்கன்னா 0 0வா இருந்தா ஆர் கேட்ல வந்து என்ன வரும், 0 வரும். அதே நார் கேட்டா பண்றப்போ என்ன ஆகும்னா 1 வருது. கரெக்டுங்களா? அப்போ லோ அவுட்புட்டா இருந்துச்சுன்னா நமக்கு ஹை அவுட்புட் வருது, லோ இன்புட்டா இருந்துச்சுன்னா ஹை அவுட்புட் வருது. ஸோ டி இஸ் த ஆன்சர். நார் கேட் அண்ட் எக்ஸ் நார் கேட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூத் டேபிள் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இப்ப பாருங்க, நான் அதுக்கு தான் இங்க டயக்ராமோட போட்டிருக்கேன். நார்கேட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்புட் வந்து 1 வரணும். எப்போ எல்லா இன்புட்ஸும் 0வா இருக்கணும். ஆமா, எல்லா இன்புட்ஸும் 0வா இருக்குங்களா, அவுட்புட் 1. அதே மாதிரி இங்கேயும் எல்லா இன்புட்ஸ் 0வா இருக்கு, அவுட்புட் 1. புரியுதுங்களா? இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேட்ஸ் வந்து ரொம்ப பேசிக். இதை முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் வர டாபிக்ஸ்லாம் வந்து ஈஸியா நமக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். என்ன கொஸ்டின்ஸ் வந்து இப்ப ட்ரிக்கியா தான் வருது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறது தான் பாக்குறாங்க நெட். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து கொஸ்டினை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல என்ன கேட்டிருக்காங்கிறத யோசிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா எக்ஸாமையும் நம்மளால கிராக் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.